குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 2024 வியாழக்கிழமை இன்னைக்கு கண்ட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். கன்னட பஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியன் மற்றும் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஷெடியூல் சம்மந்தமாக இல்லை எக்ஸாம் சம்மந்தமோ எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண சலுகை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த தேர்வை நீங்கள் எழுதிட்டு அந்த தேர்வில் எடுக்கிற மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகை வந்து வழங்கப்படும். இதே லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 45 தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெடியூலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த கட்டண சலுகை தேர்வுங்கிறது ஒரே ஒரு தேர்வு தான். இந்த தேர்வை நீங்கள் எழுதும்போது இந்தியன் அல்லது லத்தி இந்த ரெண்டில் எந்த பேஜில் வேணால் உங்களால் கட்டண சலுகை பெற முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தாராளமாக டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி எழுதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து வரத்துக்கு முன்னாடியே தயாராகிறது வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம். அது வந்து நாளைக்கு போர் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து தயாராகல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தயாராகி நாம் தயாராக இருக்கணும். அப்படி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆனாலும் நமக்கு ரிவிஷனுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நம்ம ரிவிஷன் நல்லா பண்ண முடியும். அதாவது மற்றவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு அதுதான் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக குழு தலைவரான தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் அசாத் மைதானத்தில் வியாழக்கிழமை மாலை வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பதவியேற்க இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலங்களோட பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் சிறப்புக்கான தேசிய விருதை வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த பம்மலை சேர்ந்த கவிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன துறைகளெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீட்டிங் போயிட்டுருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை விதி 110 கீழ் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிவித்திருந்தார். ஓகேங்களா. எந்த விதியின் கீழ் அறிவிச்சினாங்க அப்படின்னா சட்டப்பேரவை விதி 110 கீழ். ஓகேங்களா. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறைவாசிகள் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களுடன் வீடியோ கால் பேசுவதற்கான வசதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் முக்கியமானது டிஎன்யூ சார்பில் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. நாட்டிலேயே முதல் முறையாக அப்படிங்கும்போது நம்ம நோட் பண்ணி தான். அடுத்து வந்து பொது விநியோக திட்டத்தை பற்றி டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 1960 வந்து பார்த்திங்கன்னா அன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. 2013 தான் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான ஐநா தீர்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியாக தீர்வு அப்படின்ற வரைவு தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவினுடைய உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சேர்த்து 157 நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்பட 8 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதிராக வாக்களிச்சிருக்காங்க. 7 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பு வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 193 உறுப்பு நாடுகளை கொண்டது ஐநா சபை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஆக்கிரமிப்பு சிரியாவை வந்து பார்த்திங்கன்னா கோலன் பகுதியிலிருந்து இஸ்ரேலை வெளியேறும் அப்படின்ற தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக வாக்களிச்சிருக்கு. இந்த தீர்மானத்தில் இந்தியா உட்பட 97 நாடுகள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 8 நாடுகள் எதிராகவும்
64 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து இந்த வாக்கெடுப்பு இதெல்லாம் தேவையில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 193 நாடுகள். ஓகேங்களா, மற்றபடி இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸு சும்மா தெரிஞ்சு வச்சுட்டா போகணும். ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான போரெலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி டேட்டா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். இதுக்கான வந்து தீர்மானத்தில் ஐநாவோட தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வாக்களிச்சிருக்கு. ஓகேங்களா, ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அடுத்து நேற்றே நம்ம பார்த்தோம், இன்றைக்கி வந்து விண்ணில் பாயிருந்த PSLV C-59 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக வந்து பார்த்திங்கன்னா பாயிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியினால வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டு வருது. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட ப்ரோபா 3 அப்படின்ற இரட்டை செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்த இருந்துச்சு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம நேற்றே நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். அடுத்து முக்கியமானது, மக்களவையோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ஓம் பிர்லா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, TNUSRB முக்கியமான கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அமைச்சர் பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் உங்கள் GK டாபிக் வருது. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான ஒரு நாள் தொடர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மோத இருக்கிறாங்க. இதில் வந்து ஹர்மன் பிரீத் கவுர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, இவங்க 2 பேரோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுடன் தொடர்புடையவர்கள். ஓகேங்களா, ஏன்னா ஸ்மிருதி மந்தனாலாம் வந்து பார்த்திங்கன்னா IPLலாம் கேப்டனாக இருந்திருக்காங்க, வேர்ல்டு கப்லையும் கேப்டனாக இருந்திருக்காங்க. அதனால் இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு கேட்டுருவாங்க, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிசம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மாற்றுத்திறனாளி தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. நம்ம நேற்று பார்த்தோம். 2014 வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் அப்படின்றது பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு ஹிந்தியில் விகலாங் திவயாங் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்தி வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஊனத்திற்கான வரையறை வகையில் வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து 21 உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஒரு 7 பிரிவின் கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் ஊனமுற்றவர்கள் இருந்த நிலையை மாற்றி 21 வகையில் இருக்கிறவங்களும் ஊனமுற்றவருங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வீச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பிழைச்சி வாழ்வாங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் நமக்கு வந்து இது நானே இப்போ தான் புதுசாக படிக்கிறேன், ஆனால் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது அதாவது சீனா நேபாள வர்த்தக வழித்தடம், அதாவது PRI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்த்தக வழித்தடத்துக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. 2017 கொண்டு வந்தது இந்த ஒப்பந்தம். இது வந்து இதுவரைக்கும் கையெழுத்தாகாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையிலே இருந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையெழுத்தாயிருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா சீனாவை தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கும் சாலை போக்குவரத்து திட்டமாகும். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, எனினும் பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா இதனுடைய வர்த்தக திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எல்லைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த வர்த்தகத்தை வழித்தட திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்படி மந்த்லி வீக்லி படி மூணு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து ஷெட்யூல் பாருங்கள். நம்ம டெஸ்ட் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜோட மாடல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு அனுப்புவோம். நீங்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை தேர்வு எழுதினாலே அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்குமா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி கட்டண சலுகை தாராளமாக பெறலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.